மேம் இது வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஃப்ரான்ச்சைஸின்னு சொல்லுவாங்க மேம் நம்ம கோலிசோடா கம்பெனியில். ஸோ நம்ம என்ன மாதிரி கொடுக்குறோம்னா டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லிட்டு ஒரு மாடல் கொடுக்குறோம். ஸோ இதில் மாடல் என்னென்னா கம்பெனிலேருந்து உங்களுக்கு சரக்கு வந்துடும், அதை வந்து கடைகளை நீங்கள் சப்ளை பண்ணணும். உங்களோட ரோல் வந்து சிம்பிள். டெய்லி ஒரு லோடுமேன் ஒரு டிரைவர் அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி சரக்கு ஏற்றி ரெடியாக வச்சிங்கன்னா மட்டும் போதும். கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ்லேருந்து ஆப்ரேஷன்ஸ்லேருந்து கலெக்ஷன்ஸ்லேருந்து எல்லாமே பார்த்துப்பாங்க. டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபா, சரி 32 லட்ச ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி வரும், ஒரு 40 லட்ச ரூபா வந்துடும் மேம். இதில் உங்களுக்கு என்னென்னலாம் வரும்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடைங்களுக்கு தேவையான பாட்டில்ஸு, ஃப்ரிட்ஜஸ்ஸு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்ளை பண்ணுவாங்க. ஸோ இதில் நம்ம என்ன பண்ணுவோம்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃப்ரான்ச்சைசி போட்ட உடனே ஃபேக்ட்ரிலேருந்து உங்களுக்கு சரக்கு வந்துடும். சரக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு சர்வே டீம்னு ஒருத்தவங்களை அனுப்புவோம். சர்வே டீம் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு 240 கடை, அதாவது ஒரு நாளைக்கு 40 கடை, 6 நாளைக்கு 240 கடை வந்து என்னென்ன கடைக்கெல்லாம் போடலாம், எந்த கடைக்கு ஃப்ரிட்ஜ் கொடுக்கலாம், எந்தெந்த கடைக்கெல்லாம் சப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்க பார்ப்பாங்க. ஸோ பார்த்ததுக்கப்புறம் வந்து என்ன பார்த்தீங்கன்னா நம்மளோட சேல்ஸ் டீமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்போர்டும் பண்ணி கொடுத்துருவாங்க. நாங்களே வந்து கடைகளை பேசி ஆன்போர்ட் பண்ணிவிட்டு ஒரு லோக்கலில் ஒரு சேல்ஸ் பர்சனை போட்டுருவாங்க. ஸோ டெய்லி அவர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டிரைவர் லோடு மேனை கூட வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு டெய்லி உங்களுக்கு வந்து விற்று கொடுத்துருவாங்க. நீங்கள் பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான், டிரைவர் லோடு மேன் கண்டிப்பாக ரெடி பண்ணி கொடுத்தோன்னா அவங்க லீவ் போட்டாலும் இன்னொருத்தரை மேனேஜ் பண்ணி அங்கே வச்சிடணும். ஃபர்ஸ்ட் திங், டெய்லி என்ன ஏற்றுறீங்க என்ன ரிட்டர்ன் வருதுன்றத கம்பெனியோட அப்ளிகேஷனில் போட்டிங்கன்னா மட்டும் போதும். வேறு ரோலே இல்லை உங்களுக்கு, மிச்சம் எல்லாமே கம்பெனி பார்த்துப்பாங்க. ஸோ இதில் ப்ராஃபிட்ஸ் எப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக என்ன லாபம் நிற்குதோ அதில் நம்ம 50-50 ஷேர் பண்ணிப்போம். அதுலேயே ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா இதில் மாதம் 1 lakh rupees கேரண்டிட் ப்ராஃபிட்னு சொல்கிறோம். 1 lakh rupees கேரண்டி ப்ராஃபிட்னு என்ன அர்த்தம்னா நம்ம ஒரு 20,000 பாட்டில் 25,000 பாட்டில் விற்றாலே அங்கே 1 லட்ச ரூபா லாபம் நின்றோம். ஒரு எக்ஸாம்பிள் வந்து மாதம் 2 லட்ச ரூபா லாபம் நிற்குதுன்னா நம்ம 1.25 பிரிச்சுப்போம். இதே ஒரு 1.5 லட்சம் தான் நிற்குதுன்னா ஃப்ரான்ச்சைசி 1 லட்ச ரூபா எடுத்துப்பாங்க, கம்பெனிக்கு 50,000 மட்டும் தான் பே பண்ணுவாங்க. இதே ஒரு 80,000 தான் லாபம் வருதுன்னா இந்த மாதம் நீங்கள் கம்பெனிக்கு எதுவுமே பே பண்ண மாட்டீங்க, அடுத்த மாதம் கம்பெனிக்கு ஷேர் பண்ணுவீங்களே, அதில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு போனதுக்கப்புறம் தான் கம்பெனிக்கு வரும். ஏன் இதை கொடுக்குறோன்னா எங்கள் சேல்ஸ்லேருந்து எல்லாமே நாம தானே பார்த்துக்கிறோம். சேல்ஸ் வரலன்னா எங்கள் மேலே தானே வரும். ஸோ ஸ்பெசிஃபிக்காக கம்பெனி இந்த ஒரு விஷயம் நீங்கள் போட்டுற காசு எடுக்கிற வரைக்கும், நீங்கள் 32 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்களா அந்த காசு ரிட்டர்ன் எடுக்கிற வரைக்கும் இந்த எம்ஜிஎம் கொடுக்குறோம். ஸோ இதான் சார் பேசிக்கான விஷயம். ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட் இருந்தால் போதும் சார். ஆமாம். அதான் சார் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்லேயே உங்களுக்கு வந்து பாட்டில்ஸ் எல்லாமே வந்துடும். ஸோ நான் புரியல சார். ஸ்டாக் கம்ப்ளீட்டாக எல்லாமே 7 இல்லை சார், தனியாக வந்து வாங்கணும். 7.5 rupees உங்களுக்கு வரும். நம்ம கடைகள் 15 ரூபாய்க்கு விற்கிறோம். ஸோ உங்களுக்கு கடைசியாக லாபம் எல்லாமே நம்ம பார்த்து கொடுத்துருவோம். சப்போஸ் போல அதெல்லாம் நம்ம எல்லாமே கணக்கு சார். நான் உங்ககிட்ட பேசுறது லாபம் கணக்கு தான், நான் சேலு அந்த மாதிரிலாம் பேசவே இல்லை. என்ன லாபம் கடைசியாக நிற்குதோ அதில் பாதி தான் எடுத்துப்போன்னு சொல்கிறோம். ரிட்டர்ன் எல்லாம் வராது 90%. ஏன்னா கடைக்கு ஒரு வாரத்துக்கான சரக்கு தான் கொடுப்போம். இந்த கிளாஸ் பாட்டிலில் நிறையெல்லாம் வைக்க முடியாது. அந்த கடை ஒரு வாரத்துக்கு என்ன வைக்கிறாங்களோ அதை மட்டும் தான் கொடுப்போம். ஸோ அந்த மாதிரி தான் சார். ரிட்டர்ன் வந்தாலும் அந்த வந்து பார்த்தீங்கன்னா அந்த செலவுலேயே எழுதிடுவோம். கண்டிப்பாக சார். இதுதான் சார் ஸ்பெசிஃபிக்காக மாடல். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரிலாம் இந்த நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த ஃப்ரான்ச்சைசி கரெக்டாக இருக்குமா இல்லை ராங்காக இருக்குமான்னு சொல்லிட்டு இங்கே போட்டிருக்கோம். கம்பெனி என்னென்னலாம் உங்களுக்கு சப்போர்ட் கொடுக்குது அப்படின்றத போட்டிருக்கோம் சார். நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாரிட்டி வரும். தேங்க்ஸ் சார்.